வீரன் அத்தியாயம் 44. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க உடனே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விராட நகரம். மருத்துவ மகாகுரு அவ்வாறு கூறியதை கேட்டவுடன் ராணிக்கும் கார்கொண்டானுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்கள் சூரிய சோழனை பார்த்து, இப்போது நம்ம 7 அரசர்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டுமா என்று கேட்டனர். உடனே சூரிய சோழன் கார்கொண்டான் மற்றும் ராணியை பார்த்து, நீங்கள் உடனே புறப்படுங்கள், விராட நகரை நோக்கி என்றார். அதை கேட்ட கார்கொண்டான் ஒரு நிமிடம் தொண்டையை செருமி எச்சில் முழுங்கியவன், என்ன சொல்றீங்க ஆசிரியரே? இவ்வளவு நேரம் மருத்துவ மகாகுரு கூறினதை நீங்க கேட்டீங்க தானே? அங்கு யாரு போனாலும் மரணம் நிச்சயம். அப்படி இருக்கிறப்ப எங்களை அங்க போக சொல்றீங்க? அதற்கு சூரிய சோழன் ராணியை பார்த்து, அந்த பையன் விதன், அவன் அந்த நகரத்துக்கு தான் போறான்னு சொன்ன. அவனுக்கு அங்கு நடப்பது ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவன் போறான். நீங்களும் அவன் கூட போய் அதை தெரிஞ்சுக்குங்க. ஒருவேளை அவனுக்கு இதை பற்றி தெரிந்து மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று தெரிந்திருந்தால் நம்மளும் அதை செய்து அனைவரையும் காப்பாற்றலாம். இங்கு நின்று யோசிப்பதை விட அங்கு செல்லலாம் என்றார். அதை கேட்ட கார்கொண்டான், யார் அந்த பையன்? எப்படி அவனை நம்பி அவன் பின்னே போக சொல்றீங்க? அவன் அந்த நகரத்துக்கு போறதுனால அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு அர்த்தமா என்றான். உடனே சூரிய சோழன் கார்கொண்டானை பார்த்து, இந்த விஷம் அதுதான் என்பதை முதலில் இங்கு ராணியிடம் கூறியது அவன்தான். அப்படி இருக்கிறப்ப அவனை நம்புறது நல்லதுன்னு எனக்கு தோணுது என்று ராணியிடம் கூறினார். ராணியும் யோசித்தவள், ஆமாம், அவன் இதை பற்றி சொல்ற வரைக்கும் இங்கே இருக்கிற யாருக்குமே இது என்ன விஷயம்னு தெரியல. அப்படின்னா இதை பற்றி அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கே போனா இறந்திருவோம் என்பதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். மீறி அங்கே போறான்னா அதற்கான மாற்று மருந்து எப்படி செய்யணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை அந்த மிருகத்தை எப்படி வேட்டையாடணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு என்று யோசித்தவள், நீங்க சொல்றது உண்மைதான் தலைமை ஆசிரியரே. அந்த பையன் முதல்ல என்கிட்ட பேசுகிறப்ப விளையாட்டுத்தனமாக பேசுகிறான்னு தான் நினச்சேன். ஆனால் அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட பேசியிருக்கான். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இப்போவே அந்த நகரத்தை நோக்கி புறப்படுகிறேன் என்றாள். வேறு வழி இல்லாமல் கார்கொண்டானும், சரி நானும் போகிறேன் என்று கூறி தனது பெரிய வாளை தோளில் வைத்தவன் முன்னே நடக்க பின்னே ராணியும் நடந்து சென்றாள். ஆதித்யா அந்நகரை நோக்கி செல்லும்போது அவனுக்கு விஷயம் விபரீதமாக இருப்பதை புரிந்து கொண்டான். ஏனெனில் பல விலங்குகள் இதே நிலைமையில் உடலில் கரும்புள்ளிகள் ஏற்பட்டு ஆங்காங்கே மயங்கி கிடந்தன. ஒரு விலங்கு ஒரு மிருகத்தின் கழுத்தை பிடித்தவாறே மயங்கி கிடந்தது. வேட்டையாடும் மிருகம், வேட்டையாடப்படும் மிருகம் என அனைத்தும் ஒன்றாக அங்கும் இங்கும் மயங்கி கிடந்தன. அதை அனைத்தையும் பார்த்தவன், கூடிய சீக்கிரம் நம்ம இதை தடுத்து நிறுத்தலனா இன்னும் பல பேர் இதில் பாதிக்கப்படுவாங்க என்று நகரை நோக்கி விரைந்து சென்றான். ஆதித்யா விராட நகரின் வாயிலின் அருகே வந்தான். இப்போது ஆதித்யா வெறுமனே மனிதனாக இருந்தாலும் அவன் உடலில் ஒரு மாற்றம் இருந்தது. அவன் உடல் தோளின் மீது சிறு சிறு செதில்கள் போல் டிராகன் செதில்கள் அவன் உடல் மீது வெள்ளி நிறத்தில் பதிக்கப்பட்டு கவசம் போல் அவன் உடல் முழுக்க இருந்தது. வெளியிலிருந்து பார்க்கும் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் யாருக்கும் அவன் உடல் மீது ஒரு கவசம் இருப்பது தெரியாது. ஆனால் டிராகன் வாரிசு தனது அதீத சக்தி வாய்ந்த கவசத்தை இந்த ஒரு முறை அவனுக்கு கொடுத்திருந்தது. ஆகையால் அவனுக்கு அந்த நகரத்தில் ஏற்பட்ட பாதிப்பு அவனுக்கு இல்லை. அவன் முன்னே விராட நகர் என்று எழுதப்பட்டிருந்த பலகையை பார்த்தவன் பொறுமையாக நகர வாயிலுக்கு சென்றான். வாயிலின் கதவை ஓரிரு முறை தட்டியவன் உள்ளிருந்து எந்த ஒரு குரலும் வராததை பார்த்து, எதிர்பார்த்ததுதான் என்று அந்த கதவை வேகமாக தள்ளினான். பெருத்த சத்தத்துடன் அந்த கதவு திறந்தது. அதே நேரம் அங்கு வெளியில் சில மனிதர்களின் குரல் கேட்டது. ஆதித்யா திரும்பி அங்கு பார்த்தான். என்ன, இப்பேற்பட்ட ஆபத்தான இடத்தில் மனிதர்களின் குரலா? யாராக இருப்பார்கள் என்று அவன் அங்கிருந்து ஒரு வணிக கடைக்குள் சென்று ஒளிந்து கொண்டு ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்க, அப்போது வனராஜா கைகளில் ஒரு சிங்கமுகம் கொண்ட கேடயத்தை பிடித்திருந்தார். அந்த கேடயத்திலிருந்து ஒரு 7 வண்ணத்தில் அவர்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு சக்தி மாபெரும் பாதுகாப்பாக அவர்களை சுற்றி இருந்தது. உள்ளே வனராஜா, காரகன் மற்றும் சில வீரர்கள் வந்தனர். அதை கண்டு ஆதித்யா அந்த கவசத்தை பார்த்து, இது வர்ணராஜாவின் பொக்கிஷமாச்சே, எப்படி இது வனராஜாவிடம் வந்தது? வர்ணத்துக்கும் வனத்துக்கும் சம்பந்தமே இல்லையே என்று அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது வனராஜா காரகனை பார்த்து, உங்களால் இங்கு இருக்கும் விஷசக்தியை உணர முடிகிறதா என்று கேட்டான். அதற்கு காரகன், அப்போது கூறியதைத்தான் இப்போதும் கூறுகிறான். என்னால் எந்த ஒரு சக்தியையும் உணர முடியவில்லை. ஆனால் வெளியில் பயங்கரமான விஷசக்தி இருப்பது உணர முடிகிறது. ஆனால் அது எந்த வகையான விஷசக்தி என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறி தலைகுனிந்தார். என்ன சொல்றீங்க காரகன்? நம்ம பள்ளியிலே நீங்க தான் விஷசக்தியில் மிகவும் மேம்பட்டவர்.
60 படிகளை உடலுக்குள் உறிஞ்சியது உங்களை தவிர வேறு எந்த ஒரு ஆசிரியரும் இல்லை. பேராசிரியருக்கு அடுத்தபடியாக இருப்பது நீங்கள். நீங்களே இவ்வாறு கூறலாமா என்று வனராஜா கூற, வனராஜா ஆசிரியரே, புரிந்து கொள்ளுங்கள். நான் என்னதான் அனைத்திலும் சிறப்பானவனாக இருந்தாலும் பொய்யாக தெரியாத ஒன்றை தெரியும் என்று என்னால் கூற முடியாது. உண்மையாகவே என்னால் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. உடனே வனராஜன், இதை இப்படியே போய் நாம் சூரிய சூழன் தலைமை ஆசிரியரிடம் சொல்ல முடியுமா? அவர் என்ன நினைப்பார் நம்மளை பற்றி என்றான். அங்கிருந்தவர்கள் அனைவரின் முகமும் மாறியது. சரி, அரண்மனைக்கு போவோம். அங்கு அரசர் மக்களின் நிலைமை என்ன என்று தெரியவில்லை என்றவன் நகர வாயிலில் இருந்தவரிடம், சரி உள்ளே செல்லலாம் என்று கூறி அங்கு சுற்றிலும் உயிருக்கு போராடி கொண்டு மழக்கத்தில் கிடக்கும் உடல்களை பார்த்து கொண்டே உள்ளே சென்றனர். ஒரு சிலருக்கு சுயநினைவு இருந்தது. காப்பாற்றுங்கள், காப்பாத்துங்க என்று முனகிக் கொண்டே படுத்திருந்தனர். ஆதித்யா அவர்களை முன்னே போகவிட்டு பின்னே செல்லலாம் என்று எண்ணினான். ஏனெனில் வனராஜர் வர்ண கவசத்தை பயன்படுத்துகிறார் என்றால் தற்காப்பில் அவன் மிகவும் கைத்தேர்ந்தவர் என்பதை புரிந்து கொண்டான். நல்ல வேளை நான் முன்னாடி போகல. ஒருவேளை நான் அப்படி போயிருந்தேன்னா ஏற்கனவே ஒரு ஆள் இங்கு வந்திருக்கான் என்பதை அவர் கண்டுபிடித்து மொத்த பழியும் என் பெயர்ல போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி வந்த, எதுக்கு வந்த, நிறைய கேள்விகள் வேற வரும். நல்ல வேலையா போச்சு, அவரே போகட்டும் என்று எண்ணிய ஆதித்யா அவர்களை முன்னே போகவிட்டு இவன் மறைந்தவாறே அவர்களுக்கு பின் சென்றான். அவர்கள் ஒவ்வொரு இடமாக பார்த்துவிட்டு கடைசியாக அரண்மனை வாயிலுக்கு சென்றனர். நீல நிற படிகங்கள் வரிசையாக காட்டில் பறந்து கொண்டிருந்தது. அந்த அரண்மனையை சுற்றிலும் சங்கிலி போல் இணைக்கப்பட்டு பறந்து கொண்டிருந்தது. உள்ளே பல மக்கள் பயத்துடனும் நடுக்கத்துடனும் நின்று கொண்டிருந்தனர். அந்த ஒரு அரண்மனைக்குள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இருந்தனர். அதை பார்த்த வனராஜன் ஆச்சரியமடைந்தான். என்னாச்சு, இவங்க மட்டும் இப்படி பாதுகாப்பாக இந்த அரண்மனைக்குள்ள இருக்காங்க, வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாதிப்பா என்று அதிர்ச்சி அடைந்தவன் அந்த கவசத்திற்கு அருகே சென்று கவசத்தில் கை வைத்தார். ஆனால் அவனால் அந்த கவசத்தை உடைக்கவோ திறக்கவோ முடியவில்லை. அப்போது ஒரு காவலன் வெளியில் நிற்கும் வனராஜனை பார்த்து, அதோ நம்ம காப்பாற்ற வந்து விட்டார்கள், வனராஜா வந்து விட்டார், இனி பாதிப்பு நமக்கு எதுவும் இல்லை, நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு ஒரு காவலாடி அவனை நோக்கி ஓடி வந்தான். அப்போது வேறு ஒரு காவலாடி வேகமாக அவனை பிடித்து இழுத்து பின்னே எறிந்தவன், என்ன செய்கிறாய் என்று கேட்டான். இல்லை, நான் அவங்களை உள்ளே வரதுக்கு அந்த செயல்முறை நிறுத்தப் போறேன் என்றான் அந்த காவலன். முட்டாள், முதலில் அவர்களை பார், அவர்களே பாதுகாப்பு கவசத்தோடு இங்க வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீ அந்த கவசத்தை நிறுத்த போறேன்னு சொல்றியா என்று அவனை ஓங்கி ஊற அறைவிட்டான். அரசே, வந்திருப்பது வனராஜா, அவர்கள் தற்காப்பு கலையில் சிறந்தவர், அவரால் நம்மை நிச்சயம் காப்பாற்ற முடியும், அதனால்தான் என்றான். அங்கு அந்த காவலாளியை அடித்தது படைத்தளபதிதான். அவன் வனராஜனை நோக்கி வந்தான். இருவருக்கும் இடையிலும் 2 கவசங்கள், ஒன்று வனராஜனுடையது, ஒன்று படிக கற்களால் உருவாக்கப்பட்ட மாபெரும் கவசம். வனராஜன் அருகே வந்த அந்த படைத்தளபதி, கூறுங்கள் வனராஜரை, இதற்கு ஏதேனும் வழியை கண்டுபிடித்தீர்களா என்று கேட்டான். இல்லை, அரசரைக்கு அதை காணவே நாங்கள் இங்கு வந்தோம். நாங்கள் இன்னும் இந்த சூழ்நிலையை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறோம். முழுமையாக தெரிந்த பிறகு நாங்கள் இதற்கு வழியை யோசிக்க முடியும் என்றான் வனராஜன். ஆனால் வனராஜன், என்ன மன்னிக்கணும், அரசரை உள்ளுறுப்பு சிறையில் வைத்திருக்கிறோம், அதனால் நீங்கள் அவரை பார்க்க முடியாது என்றான். என்ன, அரசரை சிறைப்படுத்திருக்கீங்களா? எதனால என்று கேட்க, நாங்க அவரை சிறைப்பிடிக்கல, அவர் வெளியில் போவேன் என்று வற்புறுத்துறாரு. எங்களுக்கு அவர் உயிர் ரொம்ப முக்கியம், அதனால்தான் அவரை நாங்கள் வீட்டுக்குள்ளேயே சிறை வைத்திருக்கிறோம் என்றான் அவன். எதுக்கு அவர் வெளியே வர துடிக்கிறாரு, அதுவும் இந்த நேரத்தில் என்று அவன் கேட்க, அப்போது அந்த தளபதி அங்கு தூரத்தில் இருக்கும் ஒரு சிறு குளத்தை பார்த்து பெருமூச்சு விட்டான். அதை பார்த்த வனராஜன் அந்த குளத்தையும் தளபதியும் பார்த்து, எனக்கு ஒன்றும் புரியல, இங்கு என்னதான் நடந்துச்சு, முழுமையா சொல்லுங்க, எப்ப இருந்து இந்த பாதிப்பு உங்களுக்கு ஆரம்பிக்கிறது என்று கேட்டான். அதற்கு அந்த தளபதி, நேற்று தினம் காலை இளவரசி ஒரு விதையை அந்த குளத்தின் அருகே நட்டார்கள், அப்போது இருந்துதான் இந்த பாதிப்பு. அவர் நட்ட விதை என்ன விதை என்று கேட்க, ஆமாம், அவர் அந்த விதையை மண்ணில் வைத்து மூடிய சிறிது நேரத்திலேயே அவர் பாதிக்கப்பட்டார். பிறகு அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவராக பாதிக்கப்பட்டனர். அதை நாங்கள் அறிவதற்குள் பல பேர் அதில் பாதிக்கப்பட்டனர். மற்றவர்களை மட்டுமே நான் இங்கு பாதுகாப்பாக அழைத்து வந்து இந்த கவச கல்வெட்டு செயல்முறையை பயன்படுத்த முடிந்தது. அப்போது இருந்து அவர்கள் அனைவரும் இங்குதான் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாகிறது, 1.5 நாட்கள் ஆகிறது. அப்படியென்றால் இளவரசி அவர் எங்கே? அவர் இறந்துவிட்டாரா என்றான் வனராஜன். அந்த தளபதியும், எங்களுக்கு சரியா தெரியல, இளவரசியிடம் போக வேண்டும் என்றுதான் அரசர் பலமுறை இந்த பாதுகாப்பு கல்வெட்டு கவசத்தை உடைக்க முயன்றவர். அவர் இப்போது மகள் மீது இருக்கும் பாசத்தினால் இருக்கும் சூழ்நிலையை புரிந்து கொள்ள மறுக்கிறார். அவர் இங்கு இந்த கவச வரிசையை எடுத்தால் அவர் மட்டுமல்லாமல் விராட் நகர் மக்களும் முழுமையாக இறந்து விடுவார்கள்.
ஆகையால் தான் தற்சமயம் நாங்கள் அரசரை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறோம். இதை இயக்கவும் நிறுத்தவும் எனக்கும் அரசருக்கும் மட்டுமே தெரியும். அதனால்தான் இப்படி தடுத்து வைத்திருக்கிறேன் என்றான். அதை கேட்ட வனராஜன், எனக்கு புரியுது, உன்னோட சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் இதிலிருந்து மீள்வதற்கு எத்தனை நாளாகும்னு எனக்கு தெரியல. இங்க இருக்கும் சூழ்நிலையை முழுமையா நாங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே எங்களால இதற்கான மாற்று மருந்து இல்ல மாற்று சக்தியை உருவாக்க முடியும். அதுக்கு முன்னாடி அந்த விதை வளர்ந்துருச்சா? என்ன மரமா வளர்ந்துச்சது என்ன என்றான். அதற்கு தளபதி, நாங்கள் பாதிக்கப்படும் பொழுது அது நீல நிறத்தில் மூங்கிலை போன்று வளர்ந்திருந்தது. 2 அடியிலிருந்து 3 அடி வரை அதன் தோற்றம் இருந்தது. இது வெறும் அரை நாளில் வளர்ந்த வளர்ச்சி. இப்போது அது எந்த அளவு வளர்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அதற்கு பிறகு அந்த இடத்திற்கு நாங்கள் யாரையுமே செல்ல அனுமதிக்காமல் அனைவரும் இங்கே வந்துவிட்டோம் என்றான். இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை தூரத்தில் மறைந்து நின்று பார்த்த ஆதித்யா அந்த குளத்தை நோக்கி நடந்து சென்றான். ஆதித்யாவின் மனதில், ஒருவேளை இப்போது அந்த சிறு மூங்கில் கன்று எத்தனை கன்றுகளாக வளர்த்திருக்கோ தெரியலையே, ஏகப்பட்டது இருந்தா சமாளிப்பது கஷ்டமாச்சே என்று எண்ணிக்கொண்டே அவன் அந்த குளத்தை நோக்கி சென்றான். அவன் சென்று பார்க்கும்போது பெருத்த அதிர்ச்சி அடைந்தான். ஏனெனில் அங்கு அந்த மரத்தின் அருகே ஒரு குழந்தை, எந்த காயமும் இல்லாமல், அதே நேரம் அந்த குழந்தையின் கைகள் அந்த மரத்தில் ஒட்டப்பட்ட நிலையில் படுத்திருந்தது. அதை பார்த்த ஆதித்யா அதிர்ச்சி அடைந்தான். என்ன ஆச்சு? எப்படி இந்த குழந்தைக்கு மட்டும் எந்த பாதிப்பும் இல்ல? ஒருவேளை இந்த குழந்தைதான் அரசரோட குழந்தையா என்று எண்ணியவன் வேகமாக அதன் அருகில் ஓடினான். அப்போது திடீரென அந்த மூங்கிலிருந்து ஒரு குரல், யார் அது? இங்கு வராதே, நீ மீறி நெருங்கினால் உன்னை கொன்று விடுவேன் என்றது. அதை நோக்கி வேகமாக நெருங்கிய ஆதித்யா, நீ மர்ம மூங்கில் மலர்தானே என்றான். ஆமாம், என்னை பற்றி உனக்கு தெரியுமா என்றது. ஆம், எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உன்னால் பேச முடியும் என்பதை என்னால் இப்போதுதான் தெரிந்து கொள்ள முடிந்தது என்றான். ஆம், என்னால் முடியும் என்றது. தன் அருகில் படுத்திருந்த குழந்தையை தனது மூங்கில் கிளைகளால் வருடிக்கொண்டு, என்னால் பேச முடியும், அதுவும் இந்த பிறப்பில் என்றது. சரி, இருக்கட்டும். நீ கொடூரமான விஷத்தை கக்கும் தாவரம் என்றுதான் கேள்விப்பட்டேன். ஆனால் நீ இந்த குழந்தையை மட்டும் ஒன்றும் செய்யாமல் பாதுகாப்பது எதற்கு என்றான் ஆதித்யா. நான் ஒன்றும் இந்த குழந்தையை பாதுகாக்கவில்லை. அதே நேரம் இந்த குழந்தையை கொல்லவும் நான் எண்ணவில்லை. நான் யாரையுமே கொல்ல எண்ணவில்லை என்றது. ஆதித்யாவுக்கு சந்தேகம், இதனுடைய நடவடிக்கை வித்தியாசமாக இருக்கிறதே என்று. அதனால் அவன் மேலும் தொடர்ந்தான். அப்படின்னா எதுக்கு உன்னோட விஷத்தை காற்றிலே ரொம்ப பரப்பிக்கிட்டே இருக்கிற? உன்னோட மலர்ல இருந்து வரும் விஷம் அனைவரையும் அழிக்கக்கூடிய நுண்ணிய விஷத்துகள்கள் காற்றில் பரவும் என்பது உனக்கு தெரியும் தானே என்றான் ஆதித்யா. எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை என்றது கோபமாக. என்ன சொல்ற? மக்களை கொல்றது தவிர உனக்கு வேற வழி இல்லான்னு சொல்றியா என்ற ஆதித்யா தன் கைகளை இறுக்கிக் கொண்டு அதனை நோக்கி நடந்தான். நான் ஒன்னும் அப்படி சொல்லல. பல ஆண்டுகளுக்கு முன்பு எங்களது இனத்தையே முழுமையாக அழித்தார் புனித அரசர். அந்த இனத்தில் மீதமிருக்கும் ஒரே நபர் நான் மட்டுமே. ஆகையால் தான் நான் தோன்றிய சிறிது நேரத்திலேயே நான் முதிர்ச்சி அடைந்து விட்டேன். இல்லையெனில் பல ஆண்டுகளாகும் நான் இவ்வாறே இந்த தோட்டத்திற்கு வர என்றது. அதற்கு ஆதித்யா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்ப இந்த மக்களோட உயிரை காப்பாத்தணும், அதுக்கு நான் உன்னை கொல்லணும் என்றவன் தன் கைகளில் கத்தி நுட்பத்தின் முதல் நுட்பத்தை செயல்படுத்தி 2 கைகளிலும் 2 தங்க நிற ஆத்மசக்தி வாள்களை வரவழைத்தார். அதை பார்த்த அந்த மர்மமான மூங்கில் மலர் மரம், ஒரு நிமிடம், கொஞ்சம் பொறு என்றது. ஓங்கிய கைகளை இறக்கி ஆதித்யா, எதுக்கு? உன்னை கொல்லாமல் நான் தாமதப்படுத்தும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனிதனும் பாதிக்கப்பட்டுதான் இருக்கான் என்றான். நீ என்னை கொன்னுட்டர் என்ன கிடைக்கப் போகுது உனக்கு? இந்த மக்களை நீ காப்பாத்துற, அவ்வளவுதானே. ஆனா நீங்க வாழணும் என்பதற்காக ஒரு இனத்தையே முழுமையாக கொல்றீங்க என்கிறது உங்களுக்கு புரியுதா என்றது. அதை கேட்ட ஆதித்யா, ஒரு இனத்தை கொல்வது ஒன்னும் என்னோட நோக்கமில்லை. மத்தவங்கள பாதிக்கிற மாதிரி உருவாகியது உன்னோட குத்தமா? இயற்கையின் படைப்பில் நான் அவ்வாறு வந்திருக்கேன். அதுக்கு எப்போதுமே எங்களை வாழ விடாமல் இப்படி கொண்டுகிட்டே இருந்தா என்ன நியாயம் இருக்கு? ஏன் உங்களை இன்னும் வளர விட்டு இந்த உலகத்தையே சுடுகாட மாத்தவா என்றான் ஆதித்யா. அதற்கு அந்த மரம் என சிரித்தது, குலுங்கியது. எங்களுடைய முழு முதிர்ச்சியையும் இந்த உலகம் பார்க்காததுதான் இதற்கான தவறு என்றது. அதை கேட்டு ஆதித்யா புருவங்களை உயர்த்தி, என்ன சொல்ற என்று கேட்க, நான் மர்ம மூங்கில் மலர். எங்களுக்கு முதிர்ச்சி நிலை என்பது உயிர் சக்தியை உருவாக்கும் நிலை. ஆனால் அதற்கு முன்பு எங்களிடம் இருக்கும் தீய சக்தியை நாங்கள் வெளியேற்ற வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் உயிர் சக்தி ஊற்றை தூண்ட முடியும். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் இவ்வாறு எங்கள் பரிணாமத்தை ஏற்படுத்தும் போது எங்களை கொன்று விடுகிறீர்கள். பிறகு நாங்கள் எப்படி உயிர் சக்தி ஊற்றாக மாற முடியும் என்றது அது கோபமாக. கைகளில் இருந்த கத்தியை மறைய வைத்த ஆதித்யா,
என்ன சொல்ற? உன்னால உயிர் சக்தி ஊற்றாக மாற முடியுமா என்றான். அடுத்து ஆதித்யா என்ன செய்யப் போகிறான் என்பதை அடுத்த தொடரில் கேட்கலாம்.